ஹாய் ஹலோ வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த்தி தமிழா. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல 17, 18 வயசு இருக்கிறவங்களுக்கே இந்த இளநரை வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறது. இது 40 வயசு இருக்கிறவங்களுக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆவணும். ஆனா இந்த 17, 18 வயசுலயே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விதமான காரணம். உடல்ல பித்தம் அதிகமா இருக்கிறது, அதிகமான கெமிக்கல் கலந்த ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கோபம், டென்ஷன், நம்முடைய ஜீன் ப்ராப்ளம், அதாவது நம்முடைய பாட்டி, தாத்தா இந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த இளநரை ப்ராப்ளம் நமக்கும் வரக்கூடும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதுல உங்களுக்கு நீங்க எதனால உங்களுக்கு அந்த இளநரை ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது எல்லாருக்குமே தெரிஞ்சது மன அழுத்தம், பதட்டம். நம்ம எந்த ஒரு விளைவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா இதுல தான் நம்முடைய பாடியில அதிகப்படியான விளைவுகள நோயையும் ஏற்படுத்துது. நம்ம டெய்லி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்லயும், பதட்டத்திலயும் இருக்கும் பொழுது, இது இளநரைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. இது நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, மெலனோசைட்டுகளை உற்பத்தி செய்யும். இந்த மெலனோசைட்டுகள் நம்முடைய தலைமுடிய கருப்பு நிறமைய பாதிக்கும். அதனால இளம் வயதிலேயே நரைமுடி தோன்றிவிடும். அதிகமான மன அழுத்தத்த கட்டுப்படுத்தி, உங்களுடைய தலைமுடிய மட்டும் கிடையாது, உங்களுடைய முழு உடலையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. 2வது ஊட்டச்சத்து குறைபாடு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தலைமுடி நல்லா ஹேர் குரோத்தா இருக்கணும், கருமையா இருக்கணும், லாங்கா, தின்னா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் நம்முடைய தலைக்கு போதுமான அளவு புரோட்டீன், விட்டமின் டி, விட்டமின் B12, அயர்ன், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், காப்பர், மெக்னீசியம் இந்த மாதிரி இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் பற்றாக்குறையா இருந்தது அப்படின்னா, அதனால தான் இளம் வயசுலயே நரைமுடி பிரச்சனையும் ஏற்படுது. அதனால தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவா நம்ம ரெகுலரா நம்முடைய உணவுல சேர்த்துட்டு வரும்பொழுது அது நல்லாவே நம்முடைய ஹேர் குரோத்துக்கோ, ஹேர் நல்லா கருப்பா மாறத்துக்கோ உதவி பண்ணும். இது என்னென்ன விதமான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல குடுத்திருக்கேன். போய் பார்க்காதவங்க பாருங்க. 3வது புகைப்பிடித்தல் ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிகரெட்ல உள்ள டிபிகோ அப்படின்ற ஒரு மோசமான கெமிக்கல் தலைமுடியோட வேர்க்கால்கள பாதிச்சு, மெலனின் அப்படின்ற ஒரு உற்பத்தியும் பாதிக்குது. இதனால இளம் வயதிலே வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதுதான். நீங்க ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வயசுல வேணாம். நம்ம ஒரு 40, 50 வயசுக்கு அப்புறம் அத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இளமுடியும் வரும். இல்ல நரைமுடியும் வரும். நீங்க இப்பத்துல இருந்தே அது எல்லாம் தவிர்த்துக்கோங்க. மது அருந்துதல் பழக்கம். இது கட்டாயமா இருக்கிற ஒரு பழக்கமா இருக்கு. இளநரை முடி இருக்கிறவங்களுக்கு. அதாவது இளநரை முடி இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஒரு ரீசன் இருக்கும். இப்ப நான் சொல்ற எல்லாத்துலயுமே ஒருத்தருக்கு பொல்யூஷன்னால, இன்னொருத்தருக்கு சரியா தூங்காததுனால, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரீசன் இருக்கும். அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம அத சரி பண்ணணும். உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். 4வது மது அருந்துதல் பழக்கம். இந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா, அது நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது, உங்களுடைய ஊட்டச்சத்து எல்லாம் குறைபாடு ஏற்படும். குறிப்பா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாம் உடம்புல உறிஞ்சி நிறைய விதமான சிக்கலை ஏற்படுத்தும். அதனால மது அருந்துவத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 5வது போதிய தூக்கமின்மை. நம்மளுடைய பாடிக்கும், ஹேர்க்கும், மனசுக்கும், மைண்டுக்கும் முக்கியமானது ஒண்ணு தூக்கம் தான். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியா 8 to 10 ஹவர்ஸ் தூங்கல அப்படின்னா, அவன் நிறைய விதமான பிரச்சனைக்கு உள்ளாகுறான். அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் முக்கியமானது தூக்கம். அந்த போதிய அளவுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹேர் ஃபால், தலைமுடி உதிர்தல், நரைமுடி பிரச்சனை, அப்புறம் தலையிலிருந்து கை, கால், கீழ பாதம் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் கம்பல்சரி ரெகுலரா ஒரே டைம்க்கு போய் படுங்க. 7 to 8 ஹவர்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியான தூக்கத்த தூங்குங்க. 6வது சுற்றுச்சூழல் மாறுபாடு. இந்த பொல்யூஷன் இதனால தான் இந்த தலைமுடிக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காரணம். முடி உதிர்திலிருந்து, வழுக்க விழுறதிலிருந்து, வெள்ளை முடி வர வரைக்குமான ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னா, அதுல 1000 கணக்கான டஸ்ட்டு, கிருமிகள் இது எல்லாம் நம்முடைய தலையில சேர்ந்து, அது இன்னும் அதிகப்படியான டேமேஜ தான் முடிக்கு குடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் முடி உதிர்வு அதிகமாகுது அப்படின்னா, இல்லன்னா இளம் வயசுலயே உங்களுக்கு நரைமுடி வருது அப்படின்னா, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க அப்பவே அத சரி பண்ணணும். 7வது உடற்பயிற்சி தாங்க. நீங்க தினசரி உடற்பயிற்சி செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாடிக்கும் நல்லது கிடையாது. உங்களுடைய தலைக்கும் நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிங் டைப்ல ஒர்க் பண்றவங்க, அப்படி இல்லன்னா வீட்ல இருந்தே வேலை செய்ற மாதிரி இருக்கிறவங்க, இல்ல டிவி, ஃபோன் பார்த்துட்டு இந்த மாதிரி பொழுத கழிக்கிறவங்க அப்படின்னா, கம்பல்சரி ஒரு நாளைக்கு வாக்கிங் போங்க. இல்லன்னா டெய்லி எக்சர்சைஸ் பண்ணுங்க. அதுவும் சன் டைம்ல பண்ணுங்க. அதாவது மார்னிங் சூரிய வெளிச்சத்துல பண்ணும் பொழுது, நம்மளுடைய விட்டமின் டி அப்படின்ற ஒரு விட்டமின்ஸ அதுவே
ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்முடைய பாடிக்கு இது நிறைய விதமான நல்லதை ஏற்படுத்தும். நீங்க சூரிய வெளிச்சத்துல உடற்பயிற்சி செஞ்சா என்னென்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அத போய் பார்க்காதவங்க பாருங்க. இளநரை முடி பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விதமான உடம்புல இருக்கிற வெயிட் லாஸ்க்கு, அப்புறம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு எல்லாத்துக்குமே அது வழிவகுக்கும். சரி. இப்போ நம்ம இந்த வெள்ளை முடிக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இல்ல என்னென்ன விதமான ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்றத கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஹேர் குரோத்க்கு டெய்லி நெல்லிக்காய், கருவேப்பிலை, பாதாம் பருப்பு, முருங்கை இலை அதாவது கீரை, வேர்க்கடலை, எள், சீரகம், திரிபலா, சாலியா விதைகள், வெந்தயம், வெள்ளரிக்காய், அப்புறம் நீர் காய்கறிகள். இதுலயும் ரொம்ப முக்கியமானது நெல்லிக்காவும், கருவேப்பிலையும், முருங்கைக்கீரை. கீரையில எந்த கீரையா இருந்தாலும் பரவால்ல. அதுலயும் முருங்கைக்கீரைனா இன்னும் ரொம்ப நல்லது. இதையெல்லாம் உங்களுடைய உணவுல சேர்த்துட்டு, உங்களுடைய ஹேரையும் நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்டின்னா, கூடிய சீக்கிரம் அந்த இளநரை ப்ராப்ளத்திலருந்து வெளில வரலாம். இதுக்கு என்னென்ன விதமான டிப்ஸ் எல்லாம் பண்ணலாம் இளநரை போகறதுக்கு அப்டின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. எனிவே நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.